பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். ஆலமெல்லாம் படைத்த ஆளுகின்ற அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலாவின் பேரருளால் ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கி நம்ம பேச இருக்கிற தலைப்பு, நம்ம வாசலில் நிற்கக்கூடிய எத்தீமான மக்களை பற்றி தான். அவங்கள நிச்சயமாக நீங்கள் அல்லாஹ்வுக்கு பயந்தவங்களா இருக்கணும். ஏன்னா வாசலில் நிற்கக்கூடியவங்கள கடுஞ்சொல் சொல்லி பேசிடாதீங்க. ஒரு ஊரில் சம்பவம் நடந்துச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க செல்வந்தராக இருந்தாங்க. அவங்க வாசலில் ஒரு மிஸ்கின் நின்று அவங்ககிட்ட உதவி கேட்டாங்க. அம்மா ரொம்ப பசியாக இருக்குமா, ஏதாவது உணவு கொடுங்கம்மான்னு கேட்டாங்க. அல்லது ஏதாவது காசு இருந்தாலும் கொடுங்கம்மா அப்படின்னு சொன்னாங்க. அல்லது அரிசி ஏதாச்சும் இருந்தாலும் தாங்கம்மான்னு சொல்லி கேட்டாங்க. இது எந்த உதவியுமே அவங்க செய்யலை. ரொம்ப கடுமையான வார்த்தையை கொண்டு உள்ளே இருந்துக்கிட்டே பேசி பட்டுன்னு கதவை மூடிட்டு போயிட்டாங்க, திட்டாங்க. அப்போ பார்த்திங்கன்னா, நவுது பில்லா சொல்லக்கூடாது, கொஞ்ச நாளையிலே அவங்களுடைய வாழ்க்கை தலைகீழாக புரட்டப்பட்டுருச்சு. அப்படியே வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்பட்டுச்சு. அவங்களுக்கு இப்லீஸுடைய தாக்கம் அதிகமாச்சு. செல்வம் எல்லாம் பறிக்கப்பட்டுருச்சு. அவங்களும் ஒரு வாடகை வீட்டில் வீடு எல்லாம் விற்றுட்டாங்க. வாடகை வீட்டில் இருக்கிற சூழ்நிலை வந்துருச்சு. அன்னைக்கு சாப்பாட்டுக்கே அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க இன்னொருத்தவங்ககிட்ட போய், எனக்கு ஏதாவது அரிசி இருந்தால் கொடுங்கம்மா, நான் ஆக்கி சாப்பிட்றேங்கிற சொல்கிற நிலமை வந்துருச்சு. அப்போலாம் பார்த்திங்கன்னா, தண்டனைகள் பின்னாடி கிடைக்கும். இப்போ உடனே கிடச்சிருது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எந்த சூழ்நிலையிலையும் கடுமையான சொல்லி வாசலில் நிற்கிற மிஸ்கின்களை திட்டிடாதீங்க. ஏன்னு சொன்னால், அவங்களோட சேர்ந்து மலக்குகளும் வருவாங்க. அதே போல் ரோட்டில் ஏதாவது ஒரு அசிங்கமான நஜீஸுகள் கிடக்குன்னு சொன்னால் அதில் மண்ணள்ளி போட்டு மூடுறதும் ஒரு விதமான அமல்கள் தான். சுத்தப்படுத்திக்கிறது, வீடு சுத்தம், இடம் சுத்தம், உடல் சுத்தம், உடை சுத்தம், சுற்று வட்டாரத்தில் உள்ளதையும் நம்ம சுத்தமாக நாகரிகமாக வச்சுக்கிறதும் ஒரு அமல்கள் தான். வாசலில் நிற்கக்கூடிய எத்தீமான மக்களை கடுஞ்சொல் சொல்லி பேசிடாதீங்க. உங்களால் இருக்கிற உதவிகளை அவங்களுக்கு கொடுத்து நீங்கள் அவங்கள சந்தோஷப்படுத்தி அனுப்புங்க. அவங்க நம்மளை வாழ்த்தணுங்கிற அவசியம் இல்லை. அவங்களுடைய அமல்களுக்கே, அவங்க நம்மளுக்கு கொடுத்ததுக்கே அது அல்லாஹ் கணக்கிட்டு உங்களுக்கு உண்டான நன்மைகள் உங்களை சேர்ந்துருது. எல்லா பாக்கியத்தையும் நீங்கள் அடைஞ்சிறீங்க. உங்களுடைய உடலும் உயிரும் காக்கப்படுது. நம்ம சந்ததியும் நல்லா இருப்பாங்க. நம்ம பிள்ளைகளுக்கும் அதே பழக்க வழக்கங்களை சொல்லி கொடுங்க. வாசலில் எத்தீமான மக்கள் நின்றா கடுஞ்சொல் சொல்லி பேசிடாதீங்கம்மா, உங்களால் முடிஞ்ச உதவிகளை கொடுக்கணும், இதுவும் பெரிய அமல் தான் அப்படின்னு சொல்லி தர்மம் செய்யணும்னு சொல்லி நீங்கள் நம்ம பிள்ளைகளுக்கும் எத்தி வச்சு கொடுங்க. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாளைக்கு அவங்க லைஃப் நல்லாயிருக்கும். அவங்களும் எல்லார்ட்டையும் இன்முகத்தோடு இருப்பாங்க. இந்த விஷயத்தில் நபி ஸல்லல்லாஹு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன வார்த்தை என்னன்னு கேட்டிங்கன்னா, சஹாபார்களுக்கு அளவுக்கு அதிகமாக சொன்னது, எத்தீமான மக்களை நம்ம ஆதரிக்கணும். அவங்கள கடுஞ்சொல் சொல்லி பேசக்கூடாது. அவங்கள சந்தோஷப்படுத்துங்க, இருக்கிறதுகளை கொடுத்து பவுருங்கன்னு சொன்னாங்க. அந்த வழியில் தான் அவங்களும் இருந்தாங்க. அவங்களுடைய மகள் பீவி பாத்திமாவுக்கும் சொல்லி கொடுத்தாங்க. தன்னுடைய பிள்ளைகளுக்கும் அவங்க சஹாபார்கள் எல்லாத்துக்கும் சொல்லி கொடுத்த வழிமுறைகள் இது தான். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அவங்களுடைய பொருத்தத்தை நம்ம அடையணும். அல்லாஹ்வுடைய நல்ல அடியானாக நம்ம இருக்கணும். வாசலில் நிற்கக்கூடிய எத்தீமான மக்களை கடுஞ்சொல் சொல்லி பேசி விரட்டி விட்டுறாதீங்க. இன்ஷா அல்லாஹ் உங்களால் முடிஞ்ச உதவிகளை அவங்களுக்கு நீங்கள் செய்வீங்க அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்துலையும், நீங்களும் அந்த நன்மையில் அளவுக்கு அதிகமாக இருப்பீங்க அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தோடு இந்த பயானை முடிக்கின்றேன். வாஹிர் தவ்ஹானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.